மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து கரமதிலே உருவதித்து கருத்துடனே என்னை காக்கின்றாய். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா. மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. மலையோர் நான் கணித்த பெரும் காரியமும் உயர் காரியமும் மறைந்தே போனது. மலையாய் நான் கணித்த பெரும் காரியமும் உயர் காவியமும் மறைந்தே போனது. திருவாக உனை நினைத்து உயருறவாகவே நெஞ்சில் பதித்தேன். திருவாக உனை நினைத்து உயருறவாகவே நெஞ்சில் பதித்து உன் பெயரை சாற்றிடவே நலம் தரவே என்னை அழைக்கின்றாய். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா. உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே
உயர் கண்மணியா என்னை வளர்த்து கருவாக என்னை கொடுத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து கரமதிலே உருப்பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றாய். சம்மதமே இறைவா சம்மதமே தலைவா உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா மாறிட சம்மதமே. சம்மதமே இறைவா. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆயர் தலைமையில் அருட்பணியாளர், துறவிகள், இறை மக்கள் நாம் இணைந்து பலி ஒப்பு கொடுக்க ஒன்று கூடியுள்ளோம். இன்றைய திருப்பலி ஆயர் தம் குருத்துவத்தின் முழுமையை வெளிப்படுத்தும் திருப்பலியாக அமைகின்றது. ஆயர் தம் அருட்பணியாளர் குழாத்தோடு நிறைவேற்றும் இக்கூட்டு திருப்பலி அருட்பணியாளர் குழாம் தம் ஆயரோடு கொண்டுள்ள ஒன்றிப்பை காட்டுவதாக உள்ளது. எனவே இயன்ற வரை அருட்பணியாளர் அனைவரும் இதில் பங்கு கொண்டு அப்பரச வடிவங்களில் நற்கருணை உட்கொள்வது சாலச் சிறந்தது என திரு அவை விரும்புவதால் எமது மறைமாவட்டத்தில் பணியாற்றும் அனைத்து அருட்பணியாளர்களும் தமக்குள் கொண்டுள்ள ஒன்றிப்பை புரிந்து ஆயருடன் இப்பலியில் கலந்து கொள்கின்றார்கள். மேலும் அருட்பணியாளர்கள் தம் குருத்துவ நாளில் தமது ஆயர் முன் கொடுத்த அதே வாக்குறுதிகளை இன்று ஆயர் முன்னிலையில் புதுப்பித்துக் கொள்கின்றனர். தொடர்ந்து இன்றைய திருப்பலியில் இறை பணியில் பயன்படுத்தப்படும் நோயாளிகளின் எண்ணெய், கிறிஸ்தவ புகுநிலையினரின் எண்ணெய் என்பவற்றை ஆசீர்வதித்து கிறிஸ்மா எண்ணெயை ஆயர் புனிதப்படுத்துவார். எனவே இப்புனித பலியில் எமது மறைமாவட்டத்தில் பணிபுரியும் ஆயர், அருட்பணியாளர்கள், ஓய்வு நிலை அருட்பணியாளர்கள், துறவிகளுக்காக மன்றாடுவோம். தமக்கென வாழாது பிறர்க்கென வாழும் மனப்பக்குவத்தை நாம் எல்லோரும் பெற்றிடுவோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பை எம் வாழ்வில் தாங்கி அவரின் உண்மையுள்ள பணியாளர்களாய் திருநிலையினர் தொடர்ந்து வாழ இப்பலியில் மன்றாடுவோம். தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் ஆண்டவன் ஏற்படுத்திய குருத்துவத்தை பணியாளர்களாக நாங்கள் செயல்படுத்துகின்றோம் என்பதை உணர்ந்து அன்று நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை இன்று புதுப்பித்து என்றுமே கிறிஸ்துவுக்கு பிரமாணிக்கமாக இருக்க அவரது பணியிலே நாங்கள் முழுமையாக பங்கு பெற்ற அருள் தரும்படி இறைவனை மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையினாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம்
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உமரே திருமகனை தூய ஆவியாரால் அருட்பொழிவு செய்து கிறிஸ்துவாகவும் ஆண்டவராகவும் ஏற்படுத்தினீர். நாங்களும் அதே அருட்பொழிவில் பங்கு பெற்று மீட்பின் சாட்சிகளாய் விரைவில் திகழ்ந்திட கனிவுடன் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் என் மீது அருள்பொழிவு செய்துள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம்.
ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது. ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளமுடந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவண செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகுமாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் எனும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நீங்களோ ஆண்டவரின் குருக்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். நம் கடவுளின் திருப்பணியாளர் என்று பெயர் பெறுவீர்கள். அவர்கள் செயலுக்கு ஏற்ற கைமாற்றை உண்மையாகவே வழங்குவேன். அவர்களுடன் முடிவுள்ள உடன்படிக்கை செய்து கொள்வேன். அவர்கள் வழிமரபினர் பிற இனத்தாரிடையும் அவர்கள் வழித்தோன்றர்கள் மக்களினங்கள் நடுவிலும் புகழ் அடைவார்கள். அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரின் ஆசி பெற்ற வழிமரபினர் என ஏற்றுக்கொள்வார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். 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 இந்நூலியன் தாவீதை கண்டுபிடித்தேன். என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும். என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பார். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். என் உடன்படிக்கையை நான் மீற மாட்டேன். என் வாக்குறுதியை நான் மாற்ற மாட்டேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி
நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து 2ஆம் வாசகம். இயேசு கிறிஸ்துவிடமிருந்து உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. இந்த கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி. இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர். மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். ஆட்சி உரிமை பெற்றவர்களாக, அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. ஆமேன். இதோ அவர் மேகங்கள் சூழ வருகின்றார். அனைவரும் அவரை காண்பர். அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பர். அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர். இது உண்மை. ஆமேன். அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வர இருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருட்பொழிவு செய்துள்ளார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4, இறைவசனங்கள் 16 தொடக்கம் 21 வரை. அக்காலத்தில் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருட்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதரங்களே, இன்றைய திருவழிபாட்டிலே 2 முக்கியமான சடங்குகள் நடைபெற இருக்கின்றன. ஆயர் திரு அன்னையை புனிதப்படுத்தும் சடங்கு, குருக்கள் தம் திருப்பட்டத்தின் போது கொடுத்த வாக்குறுதிகளை புதுப்பிக்கும் சடங்கு. இந்த 2 சடங்குகளும் நம்முடைய திரு அவையின் ஒன்றிப்பையும், குறிப்பாக எங்களுடைய மறை மாவட்டத்தின் ஒன்றிப்பையும் ஒருங்கிணைப்பையும் தெளிவாக எங்களுக்கு காட்டி நிற்கின்றது. இன்று புனிதப்படுத்துகின்ற இந்த 3 எண்ணெய்களும் ஆயத்த கிறிஸ்தவர்களின் எண்ணெய், நோயாளிகளின் எண்ணெய், கிறிஸ்மா எண்ணெய், அருள் வாழ்வினுடைய வெளி அடையாளமாக மறை மாவட்டம் முழுவதும் பயன்படுத்தப்பட இருக்கின்றன. இது தல திரு அவை முழுவதும் அருள் வாழ்வின் பங்காளிகள் என்ற உண்மையை புலப்படுத்தி மறை மாவட்ட ஒன்றிப்பையும் இணைப்பையும் காட்டி நிற்கின்றது. எண்ணெய்கள் தோலிலே பூசப்படுகிற வேளையிலே அது உள்ளாழம் வரை செல்லும் என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அருட்சாதனங்களிலே எண்ணெய்கள் பூசப்படுகிற வேளையிலே கடவுளினுடைய அருள் அருட்சாதனங்களூடாக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஊடுருவி செல்லுகின்றது. கடவுளுடைய அருள் தொடர்ச்சியாக திரு அவைக்குள்ளே ஊடுருவுகிறது என்பதற்கு அருட்சாதனங்களே சான்றாக அமைந்திருக்கின்றன. 2வதாக, இன்று குருக்கள் தம் குருத்துவ திருப்பொழிவு வேளையிலே கொடுத்த வாக்குறுதிகளாகிய ஆயர் நிலையில் இருப்போருக்கு உண்மையான உதவியாளர்களாகவும், தூய ஆவியின் வழிகாட்டுதலுக்கு ஏற்ப ஆண்டவருடைய மந்தையை பேணி காப்பவர்களாகவும், நற்செய்தியை கத்தோலிக்க விசுவாசத்தை விளக்கி இறைவனின் மகிமைக்காகவும் கிறிஸ்தவ மக்களின் அர்ச்சிப்புக்காகவும் அருட்சாதனங்களை திருச்சபையின் மரபுக்கேற்ப பக்தியுடன் நிறைவேற்றி ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காக இறைவனின் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடவும், பெரிய குருவாகிய கிறிஸ்துவுடன் நாளுக்கு நாள் ஒன்றித்து மனிதரின் மீட்புக்காக அர்ப்பணிக்க விரும்பவாதும் உறுதி கூறி புதுப்பிக்கின்றார்கள். இத்திருப்பலியின் தனிச்சிறப்பு பற்றி ஆயர் புனித கிப்போலிட்டஸ் கூறுகையிலே, மறைமாவட்டத்திலே பணியாற்றும் அனைத்து குருக்களும் ஆயரோடு இணைந்து திருப்பலி நிறைவேற்றி தம் வாக்குறுதிகளை புதுப்பிப்பது மறை மாவட்ட ஒற்றுமையின் அடையாளமாக இருக்கின்றது என்று கூறுகின்றார். குரு என்கின்றவர் யார்? விடுதலை பயண நூலிலே நாங்கள் பார்க்கின்றோம், மோசே தன்னுடைய உதவியாளர்களை நீதிபதிகளாக நியமிக்கின்றார். ஆரோன் குருத்துவ பணியை தொடர்ந்தாற்ற தம் புதல்வர்களை குருக்களாக அபிஷேகம் செய்கின்றார். தலைமை குருக்கள் பாவம் போக்கும் பரிகால பலி நிறைவேற்றுகின்றவர்களாகவும், ஆலய புனிதம் பேணுகிறவர்களாகவும், மக்களின் பெயரால் கடவுளுக்கு பலி ஒப்புக் கொடுக்கிறவர்களாகவும் செயல்பட்டார்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4:14 இயேசுவே நிறைவான தலைப்பெறும் தலைமை குரு என்று காட்டி இயேசுவினுடைய குருத்துவத்தை வேறுபடுத்துகின்றது. இன்றைய நற்செய்தி இயேசுவினுடைய கொள்கை விளக்க உரையாகும். விளிம்பு நிலை மக்களோடு கலத்தலே தன் குருத்துவம் என இயேசு காட்டி தம் பணியை தொடர்ந்தாற்ற திருத்தூதர்களை நியமித்தார். இயேசுவினுடைய இறப்பின் பிற்பாடு திருத்தூதர்களின் பணியால் புதிய உத்வேகம் பெற்ற திரு அவையின் நற்செய்தி பயணம் அற்புதமான ஒரு வாழ்க்கை முறையாக மாறியது. யூத சமயத்திலிருந்த குரு என்கின்ற வார்த்தை மாற்றப்பட்டு திருத்தொண்டர்கள், போதகர்கள், நற்பணியாளர்கள், உடனுழைப்பாளர்கள், குணமளிப்பவர்கள் என்று மாறியது. இந்த நேரத்திலே இந்த பணிகளையெல்லாம்
ஒருங்கிணைக்கும் ஓர் ஆதார பணி தேவைப்பட்டது. ஆழமான இறை அனுபவம், அன்பர் இயேசுவினுடைய வார்த்தைகளையும் வாழ்க்கையையும் பிரதிபலிக்கின்ற ஆளுமை, பிளவுகளும் பிணக்குகளும் ஏற்படும் நேரத்திலே மக்களை ஒன்றுபடுத்தும் தலைமை, நற்செய்திக்காக உயிரையும் கொடுக்க முன்வரும் அர்ப்பணம் ஆகிய நற்பண்புகளை கொண்ட பணியாக ஆயர் பணி தொடக்க திரு அவையிலே உருவானது. திருத்தூதர்களின் மறைவின் பின் ஆயர் பணி குருத்துவம் என்ற முத்திரையை பெற்றது. இரண்டாம் வத்திக்கான் சங்கம் திருமுழுக்கு பெற்ற அனைவருமே இயேசுவின் பொது குருத்துவத்திலே பங்கேற்று இயேசுவின் முப்பெரும் பணிகளின் பங்காளிகள் என்று கூறியதோடு பணி குருத்துவதற்கு ஆயர்கள் அருட்பணியாளர்களை திருநிலைப்படுத்தி தம் பணிகளை விரிவாக்கம் செய்கின்றனர். இன்று குருக்களாகிய நாம் பெற்றிருக்கும் குருத்துவம் உள்ளார்ந்த நிலையிலே இயேசுவினுடைய குருத்துவமாகும். இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தினுடைய திருச்சபை ஏடு ஒரு குரு மறு கிறிஸ்துவாக செயல்படுகின்றார். குருக்கள் திருச்சபைக்கு பணிபுரிய இயேசுவின் பெயராலே நியமிக்கப்படுகின்றார்கள் என்று கூறுகின்றது. புனித இரண்டாம் அருள் சின்னப்பர் எழுதிய மெய்ப்பர்களை உங்களுக்கு தருவேன் என்ற திருத்தூது மடலிலே ஒரு குரு கிறிஸ்துவின் ஆளுமையில் செயல்படுகின்றார் என்று கூறுகின்றார். இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தினுடைய திருச்சபை ஏடு எண் 28 கிறிஸ்துவினுடைய ஆளுமையில் செயல்படும் ஒரு குரு பற்றி குறிப்பிடுகையிலே கிறிஸ்துவின் ஒரே பலியாகிய ஆண்டவர் இயேசு வரும் வரை அந்த திருப்பலியை ஒப்புக்கொடுத்து புதுப்பித்து செயல்படுத்தி உளம் வருந்துகின்ற நம்பிக்கை கொண்டோரை மீண்டும் கடவுளோடு ஒப்புரவாக்கவும், நோயுற்றோருக்கு நோயை தணிப்பதற்கான நம்பிக்கையை கொடுக்கவும், நம்பிக்கை கொண்டோரின் தேவைகளையும் வேண்டல்களையும் இறை தந்தை முன் கொணரவும், அதிகாரத்தின் எல்லைக்குள் நின்று கிறிஸ்துவின் பணியை நிறைவேற்றி இறை மக்களை ஒரு சகோதர குழுவாக திரட்டி தாம் நம்புவதை போதித்து போதிப்பதை வாழ்வில் கடைப்பிடித்து ஈடுபாட்டுடன் உழைக்கிறவர்களாக குருக்கள் இருக்க வேண்டும் என்று கோருகின்றது. குருக்களின் பாதுகாவலராகிய புனித யோன் மரிய வியானி கூறுகின்றார், priest is a gift from the heart of Jesus. கடவுளின் இதயத்தின் அன்பு பரிசுதான் ஒரு குரு. இவர் இல்லை என்றால் எமக்கு திருப்பலி இல்லை. இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பை நினைவு கூற முடியாது. பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளதால் அவர் இரக்கத்தின் கருவி. அவர் தனக்காக வாழாததினாலே அவர் ஒரு நல்ல மேய்ப்பன். ஒட்டுமொத்தத்திலே ஒரு குரு இயேசுவின் இருப்பை உலகிற்கு தொடர்ந்து காட்டுபவர். எனவே அன்பார்ந்தவர்களே, பங்கிலே, எங்களுடைய நிறுவனங்களிலே, நிலையத்திலே, பாடசாலையிலே, பல்கலைக்கழகத்திலே எங்கெல்லாம் ஒரு குரு பணியாற்றுகின்றாரோ அங்கு மறு கிறிஸ்துவாக கிறிஸ்துவின் ஆளுமையிலே அவர் செயல்படுகின்றார். ஆனால் இவ்வளப்பெரும் செல்வமாகிய ஈடு இணையற்ற வல்லமை 2 கொரிந்தியர் 4:7 தூய பவுல் கூறுவது போன்று மட்பாண்டங்களாகிய நாங்கள் கொண்டுள்ளோம். பலவீன மனிதத்தன்மையுடைய குருக்களாகிய எம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட இந்த மாபெரும் விலை உயர்ந்த செல்வத்தை பாதுகாக்க இயேசுவின் மீது எம் பார்வையை திருப்புவோம். 2022ஆம் ஆண்டு திருத்தைலம் மந்திரிக்கும் திருச்சடங்கு திருப்பலியிலே மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் குருக்களை பார்த்து கூறினார், உங்கள் கண்கள் இயேசுவையே உற்று பார்த்தபடி இருக்கட்டும் என்று. ஒரு போரிலே வெற்றி பெற்ற அரசன் தோற்ற அரசனினுடைய இளவரசனை கைதியாக பிடித்தான். அவனை உடனே சிரச்சேதம் செய்யாமல் ஒரு நிபந்தனை வைத்தான். அரசன் சொன்னான்,
உன் கையில் இருக்கும் இந்த தண்ணீர் நிரம்பிய குவளை எடுத்துக்கொண்டு அரண்மனை மைதானத்தை சுற்றியோடு. ஒரு துளி தண்ணீர் கூட சிந்தக்கூடாது. சிந்தினால் உனக்கு உடனே சிரச்சேதம் செய்யப்படும். இளவரசன் மிகவும் கவனமாக குவளையை பிடித்து ஓடத் தொடங்கினான். அவன் ஓடிக்கொண்டிருக்கும் போது வழியெங்கும் மக்கள் கூச்சலிட்டார்கள். சிலர் பயமுறுத்த முயன்றார்கள், சிலர் சிரித்தார்கள், சிலர் அவனை அவமதித்தார்கள். ஆனால் இளவரசன் அவற்றை ஒன்றையும் கவனிக்கவில்லை. அவன் முழு கவனத்தையும் கையிலிருந்த தண்ணீர் குவளையில் வைத்திருந்தான். அவன் ஓட்டத்தை முடித்து அரசன் முன் வந்து நின்றான். ஒரு துளி தண்ணீர் கூட சிந்தவில்லை. அப்போது அரசன் கேட்டான், நீ ஓடிக்கொண்டிருக்கும் போது மக்கள் உன்னை திட்டியதும் சிரித்ததும் கூச்சலிட்டதும் கேள்விப்பட்டாயா? இளவரசன் பதிலளித்தான், அரசே, நான் ஒன்றையும் கவனிக்கவில்லை. என் கவனம் முழுவதும் இந்த குவளையில்தான் இருந்தது. அன்பான குருக்களே, வாழ்வு பயணத்தின் கவனத்தை நாம் தாங்கி நிற்கின்ற குருத்துவம் என்கின்ற குவளையிலே வைப்போம். இலக்கு நோக்கிய பயணத்திலே வரும் கவனச்சிதறல்களிலே பார்வையை திருப்பாது பயணிப்போம். நாம் தாங்கி நிற்கின்ற குருத்துவத்தை இறுதி இலக்கு வரை கொண்டு போய் சேர்ப்போம். அதற்காக ஆண்டவர் இயேசுவினுடைய அருளை தொடர்ந்து கேட்டு நிற்போம். ஆமென். அன்புமிக்க குருத்துவ சகோதரர்களே, ஆண்டவராகிய கிறிஸ்து திருத்தூதர்களுக்கும் நமக்கும் தமது பணிக்குருத்துவத்தை அளித்த நாளின் ஆண்டு நினைவை கொண்டாடும் இவ்வேளையில் நீங்கள் முன்னொரு நாள் கொடுத்த வாக்குறுதிகளை உங்கள் ஆயர் முன்பாகவும் புனித இறை மக்கள் முன்னிலையிலும் புதுப்பிக்க விரும்புகின்றீர்களா? நீங்கள் அருட்பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்ட நாளன்று கிறிஸ்துவின் அன்பினால் தூண்டப்பெற்று உங்களையே துறப்பதாலும் அவருடைய திரு அவைக்காக நீங்கள் மகளுடன் ஏற்றுக்கொண்ட புனித கடமைகளின் வாக்குறுதிகளை இன்று உறுதிப்படுத்துவதாலும் நம் ஆண்டவர் இயேசுவோடு இன்னும் அதிகமாக ஒன்றித்து இருக்கவும் அவரை போன்று வாழவும் விரும்புகின்றீர்களா? நீங்கள் செல்வத்தை நாடாமல் நம்பிக்கையாளருடைய மீட்பின் மேல் கொண்டுள்ள தாகத்தால் மட்டும் தூண்டப்பெற்று புனித திருப்பலி மற்றும் திருவழிபாட்டு செயல்களின் வழியாக கடவுளுடைய மறை நிகழ்வுகளின் நம்பிக்கையுள்ள கண்காணிப்பாளராக இருக்கவும் தலைவரும் ஆயருமான கிறிஸ்துவை பின்பற்றி போதிக்கவும் திருப்பணியை பற்றுறுதியுடன் நிறைவேற்றவும் விரும்புகின்றீர்களாம்? அன்புமிக்க மக்களே, உங்கள் அருட்பணியாளர் மீது கடவுள் தம் நலன்களை நிறைவாக பொழியவும் அதனால் தலைமை குருவாகிய கிறிஸ்துவின் நம்பிக்கையுள்ள பணியாளர்களாய் திகழ்ந்து மீட்பின் ஊற்றாகி அவரிடம் உங்களை வழிநடத்தி சேர்க்கவும் இவர்களுக்காக மன்றாடுங்கள். கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய் தருளும். கிறிஸ்துவே கனிவாய் செவிசாய் தருளும். எளியவனாகிய என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட திருத்தூது பணிக்கு நான் உண்மையுள்ளவனாக இருக்கவும் குருவும் நல்லாயனும் போதகரும் அனைவரின் ஊழியருமான கிறிஸ்துவின் உயிருள்ள மிக நிறைவுள்ள சாயலாக நான் நாளுக்கு நாள் உங்கள் நடுவில் திகழவும் எனக்காகவும் மன்றாடுங்கள். கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய் தருளும். கிறிஸ்துவே கனிவாய் செவிசாய் தருளும். ஆண்டவர் நம் அனைவரையும் தமது அன்பினால் காப்பாராக. ஆயர்களும் மந்தையுமான நம் எல்லோரையும் அவரே நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மகிழ்ந்து வாழ்த்தி வேண்டுவோரை கேட்பரே என்று கேட்பீரே. மகிழ்ந்து வாழ்த்தி வேண்டுவோரை கேட்பரே என்று கேட்பீரே. அருமரங்களின் அருமணனை அருளடையாள பொருளாய் மாற்றும் மகிழ்ந்து வாழ்த்தி வேண்டுவோரை கேட்பரே என்று கேட்பீரே. கேட்பரே என்று கேட்பீரே. நோயாளர் எண்ணெய். ஆயத்த கிறிஸ்தவர் எண்ணெய். கிறிஸ்மா எண்ணெய். இப்பொழுது ஆயர் அவர்கள் நோயாளர்களின் எண்ணெயை ஆசீர்வதிப்பார். இவ்வெண்ணெய் நோயாளர்கள் மீது பூசப்படுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. இவ்வெண்ணெய் பூசப்படும் அனைவரும் இறையாசிரால் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் உள்ளத்திற்கும் பாதுகாப்பை அடைகின்றார்கள். நோயுற்றோரின் துன்பம் நோய் எல்லாம் இவர்களிடமிருந்து நீங்க இவ்வெண்ணெய் பயன்படுத்தப்படுகின்றது. ஆண்டவரே, சகல ஆறுதலின் தந்தையே, நோயுற்றோரின் பிணிகளை மது திருமகன் வழியாக குணப்படுத்த கூந்தீர். நம்பிக்கையுள்ள வேண்டுதலுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். உடல் நலனுக்காக விருட்சத்தின் வழியாக நீருண்டாக்கிய எண்ணெய் மீது உமது தூயாவியாரை விண்ணகத்திலிருந்து அனுப்பி அருளும்படி உமை கெஞ்சி மன்றாடுகின்றோம். இவ்வாறு எண்ணெய் பூசப்படும் அனைவரும் உமது ஆசீரால் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் உள்ளத்துக்கும் பாதுகாப்பை அடைவார்களாக. துன்பம் நோய் எல்லாம் இவர்களிடமிருந்து நீங்குவதாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவின் பெயரால் இந்த எண்ணெய் உம்மால் ஆசீர்வதிக்கப்படுவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. இப்பொழுது ஆயர் அவர்கள் ஆயத்த கிறிஸ்தவர்களின் எண்ணெயை ஆசீர்வதிப்பார். இவ்வெண்ணெய் ஆயத்த கிறிஸ்தவர்களுக்கு உறுதியையும் இறை ஞானத்தையும் பலத்தையும் கொடுக்கின்றது. இறைவனின் சுவிகார பிள்ளைகளாக தகுதி பெற்று கிறிஸ்தவ வாழ்வின் கடமைகளை விருப்பத்தோடு ஏற்று வாழவும் இவ்வெண்ணெய் பூசப்படுகின்றது. ஆண்டவரே, மக்களின் பலமும் பாதுகாப்பும் நீரே. பலத்தின் அறிகுறியாகிய எண்ணெயை படைத்துள்ளீர். இவ்வெண்ணெயை தயை கூர்ந்து ஆசீர்வதித்தருளும். இதனால் பூசப்படும் ஆயத்த கிறிஸ்தவர்களுக்கு உறுதியை அளித்தருளும். இவ்வாறு இவர்கள் இறை ஞானத்தையும் பலத்தையும் பெற்று கிறிஸ்துவின் நற்செய்தியை நன்கு விளங்கிக் கொள்வார்களாக. கிறிஸ்தவ வாழ்வின் அலுவலர்களை உதார மனத்துடன் ஏற்று உமது சுவிகார பிள்ளைகளாக தகுதியடைவார்களாக. உமது திரு அவையில் புது பிறப்பை பெற்று இன்புற்று வாழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இப்பொழுது கிறிஸ்மா எண்ணெய் ஆயரவர்களால் புனிதப்படுத்தப்படுகின்றது. இவ்வெண்ணெய் பூசப்படுகிறவர்கள் உள்ளத்திலும் பூசப்பட்டு தெய்வீக மீட்பை பெறுவதோடு அவர்கள் மேல் தூய ஆவியாரின் கொடைகள் தாராளமாக பொழியப்படவும் இவ்வெண்ணெய் பூசப்படும் இடங்களும் பொருட்களும் புனிதத்துவ ஒளியால் அலங்கரிக்கப்படவும் இவ்வெண்ணெய் பயன்படுத்தப்படுகின்றது. சோதரர்களே, இவ்வெண்ணெயை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி எழும்படியும்
அதனால் வெளியில் பூசப்படுகின்றவர்கள் உள்ளத்திலும் பூசப்பட்டு தெய்வீக மீட்பை பெற தகுதியுடையவர்களாகும்படியும் எல்லாம் வல்ல இறை தந்தையை மன்றாடுவோம். ஆண்டவரே, திருவருட் சாதனங்களின் கர்த்தாவும் உயிரின் ஊற்றும் நீரே, பழைய உடன்படிக்கையில் எண்ணெயால் வரும் புனிதத்தின் மறைபொருளை மங்களாக காட்டி காலம் நிறைவேறிய போது அதை உமது திருமகன் வழியாக உலகிற்கு சிறப்பாக உணர்த்த தயகுந்தீர். இந்த உமது அளவற்ற பரிவிரக்கத்திற்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். உமது திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் தமது பாஸ்கா மறைபொருளால் மனு குலத்தை மீட்ட போது தமது திரு அவையை தூய ஆவியாரால் நிரப்பி உலக ஈடேற்ற பணியை முற்றாக செய்து முடிக்கும்படி அதற்கு விண்ணக வரங்களை வாரி வழங்கினார். இதன் பயனாக புனித பரிமளம் எண்ணெயின் மறைபொருளால் மது அருட் செல்வங்களை அள்ளி இறைக்கின்றீர். இவ்வாறு திருமுழுக்கினால் மறுபிறப்படைந்த மக்கள் தூயாவியாரின் திருப்பொழிவால் உறுதி பெற்று கிறிஸ்துவின் சாயலை அடைந்து அவரது இறைவாக்கு குருத்துவ அரச பணிகளில் பங்கு கொள்கின்றனர். ஆகவே ஆண்டவரே, மதுரின் அருளின் வல்லமையால் இப்பரிமளத்தினதும் எண்ணெயினதும் கலப்பு உமது ஆசீரின் அருட்குறியாக எமக்கு அமைய வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். இவ்வெண்ணையால் பூசப்படும் உமது சகோதரர் மேல் உமது தூய ஆவியாரின் கொடைகளை தாராளமாய் பொழிந்தருளும். இப்புனித எண்ணெயால் பூசப்படும் இடங்களையும் பொருட்களையும் புனித ஒளியினால் அலங்கரித்தருளும். இவற்றிற்கு மேலாக இவ்வெண்ணையின் மறைபொருளால் மது திருவை முழு வளர்ச்சியை அடைய செய்தருளும். இவ்வாறு முடிவில்லா ஒளியை கொண்டிருக்கும் நீரே, கிறிஸ்துவோடு தூய ஆவியாரில் எல்லோருக்கும் எல்லாமாக என்றென்றும் இருப்பீராக. தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய் தலைவனுன் பீடத்தில் காணிக்கையாய் தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய். ஆறுதலின்றி வாழ்ந்திடம் வறியோர் ஆனந்தமடைந்திட அடியேனை தேர்ந்தீர். அன்பதன் கோடைகளை அவனுக்கு அளித்திட அர்ப்பண பலி என்னை அன்பாயேற்பீர். நிறைவாய் இணைப்பாய் என் வாழ்வை இனிதாய் தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய். உழைப்பின் கலனை படைத்திட வந்தேன் உம்
திருப்பதத்தில் இணைக்க வேண்டும். உம்மருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட நிறைவாயிருப்பாய் நிலைக்கும் உறவாய் நிறைவாய் இணைப்பாய் என் வாழ்வை இனிதாய் தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய். ஆறுதலின்றி வாழ்ந்திடும் வறியோர் ஆனந்தமடைந்திட அடியினை தேர்ந்தீர். அன்பதன் கோடைகளை அவனுக்கு அளித்திட அர்ப்பண பலி என்னை அன்பாயேந்தி நிறைவாய் இணைப்பாய் என் வாழ்வை இனிதாய் தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய். தலைவனுன் பீடத்தில் காணிக்கையாய் தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை நடித்த நலனுக்காகவும் உமது கைகளில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் ஆற்றலுங்கள் பழைய பாவ நிலையை கனிவுடன் போக்கிடமை வேண்டுகின்றோம். அது எங்களில் புத்துணர்வை மீட்பையும் வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நான் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். நீரும் ஒரே திருமகனை தூயாவியாரின் அருட்பொழிவால் புதிய நிலையான உடன்படிக்கையின் தலைமை குருவாக நியமித்தீர். திரு அவையில் அவருடைய ஒரே குருத்துவம் தொடர சொல்லற்கிரிய முறையில் நீர் ஏற்பாடு செய்ய திருவிழம் கொண்டீர். ஏனெனில் அவர் தமக்கு உரிமையாக்கிக் கொண்ட மக்களை அரச குருத்துவத்தால் அணி செய்தார். அது மட்டுமன்றி அவர்கள் மேல் தம் கைகளை வைத்து தமது புனித பணியின் பங்கேற்பாளர்களாவதற்காக அவர்களை தம் சகோதர அன்பினால் தேர்ந்து கொண்டார். அவர்கள் அவர் பெயரால் மனித மீட்பின் பலியை புதுப்பிக்கின்றார்கள். உம்முடைய பிள்ளைகளுக்கு பாஸ்கா விருந்தை தயாரிக்கின்றார்கள். உம்முடைய புனித மக்களை அன்பினால் வழி நடத்துகின்றார்கள். வார்த்தையால் ஊட்டம் அளித்து அருளடையாளங்களால் அவர்களுக்கு புத்தீர் அளிக்கின்றார்கள். அவர்கள் உமக்காகவும் தங்கள் சகோதர சகோதரின் மீட்புக்காகவும் தங்கள் உயிரை கையளித்து அதே கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருக்க முயலுகின்றார்கள். இடைவிடாமல் தங்கள் நம்பிக்கைக்கும் அன்புக்கும் உமக்கு சான்று பகர்கின்றார்கள். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் பணிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழுரை ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளுக்கு தூய்மையளிக்க வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவுடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடனும் நாங்களும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மையே மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆண்டவன் இயேசு திருத்தூதருக்கு சொல்லிக் கொடுத்த சுபத்தை நமது தேவைகளை நினைவிற்கொண்டு உருக்கத்துடன் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில்
அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். மதுரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் மற்றற்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சம்மரியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றவர் வேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருடன் நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். The body and blood of the Lord Jesus Christ, the eternal life. காற்றில் என் ஜீவராகம் கரைந்தோடுதே. உறவாடும் நேரம் என் துன்ப நேரம் கரைந்தோடுதே. உன் வாழ்வு ஒன்றே என் தேடலாகும், உன் அன்பு ஒன்றே என் பாடலாகும். நாளை நேரம் காற்றில்
தோன்றும் புது யுகம். ஒரு கணம் நின் அருகில் நீ அமரும் போது ஒரு யுகம். உனை தினம் நான் நினைக்கையில் எனக்குள் தோன்றும் புது யுகம். உள்ளில் பூக்கும் ரோஜாயின் அழைப்பதே. சொல்ல முடியா அன்பில் என்னை சூடி மகிழ்வதே. என் தெய்வமே, உன் அன்புக்கு எல்லை இல்லை. அன்பின் நிழலில் எந்த இதயம் உன் அன்பை பாடுதே. நேரம் பூந்தென்றல் காற்றில் என் ஜீவராகம் கரைந்தோடுதே. நீ இல்லாத நாளெல்லாம் நிலவில்லாத வானம் நான். உன் நினைவில்லாத வாழ்வெல்லாம் மழையில்லாத மேகம் நான். நீ இல்லாத நாளெல்லாம் நிலவில்லாத வானம் நான். நினைவில்லாத வாழ்வெல்லாம் மழையில்லாத மேகம் நான். காலம் தோறும் கண்ணின் மணி போல் காக்கும் தெய்வமே. சுமை சுமந்து சோர்ந்த வாழ்வை தேற்றும் இறைவனே. என் இயேசுவே, அபயம் நீ தர வேண்டுமே. அருகில் நீ வர வேண்டுமே. காற்றினாடும் தீபமின்னை சிறையில் மூடுமே. ஆ நன்றி கூறி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் உம்முடைய அருள் அடையாளங்களால் நீர் புத்துயிரூட்டும் இவர்கள் கிறிஸ்துவின் நறுமணமாய் செயல்பட தகுதி பெறுவார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. சிரம் தாழ்த்தி இறை ஆசீர் வேண்டுவோம். தம்முடைய மகனின் பாடுகளால் அன்பின் எடுத்துக்காட்டை உங்களுக்கு தந்த இரக்கத்தின் தந்தையாகிய இறைவன்
நீங்கள் இறைவனுக்கும் மனிதருக்கும் செய்யும் பணி வழியாக தமது ஆசையின் சொல்லற்கரிய கொடையை நீங்கள் பெற்றுக்கொள்ளச் செய்வாராக. அவர் இம்மைக்குரிய தமது சாவினால் நமது நிலையான சாவை அழித்து விட்டார் என நம்பும் நீங்கள் அவரிடமிருந்து நிலை வாழ்வின் கொடையை அடைவீர்களாக. அவர் காட்டிய தாழ்ச்சியின் போதனைகளை பின்பற்றும் நீங்கள் அவரது உயிர்ப்பின் மாட்சியில் பங்கு பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மகிழ்ந்திடாய் மாநிலமே, உந்தன் மைந்தனின் மாட்சியிலே, என்று பேரருள் பாய்ந்தது குருத்துவத்தால், என்று புகழ்ந்திடாய் திருமறையே. மகிழ்ந்திடாய் மாநிலமே, உந்தன் மைந்தனின் மாட்சியிலே, என்று பேரருள் பாய்ந்தது குருத்துவத்தால், என்று புகழ்ந்திடாய் திருமறையே. உலகத்தின் பேரொளியாய் வாழும் உள்ளத்தின் ஆறுதலாய், உலகத்தின் பேரொளியாய் வாழும் உள்ளத்தின் ஆறுதலாய், இந்த காலமும் வாழ்ந்திடும் எழில் நிலையாம் இன்பத் காட்சியை பொருத்துவமே. இந்த காலமும் வாழ்ந்திடும் எழில் நிலையாம் இன்பத் காட்சியை பொருத்துவமே. மகிழ்ந்திடாய் மானிடமே, உந்தன் மைந்தனின் மாட்சியிலே, என்று பேரருள் பாய்ந்தது குருத்துவத்தால், என்று புகழ்ந்திடாய் திருமறையே. குருத்துவனே துணையாய் திகழ் கிறிஸ்துவை ஈன்றவளே. குருத்துவனே துணையாய் திகழ் கிறிஸ்துவை ஏற்றவளே, இன்று காய்ந்திடும் பாருக்கு நீர் தெளிக்க வரும் குருக்களை காத்திடுவாய். இன்று வாழ்ந்திடும் பாருக்கு நீர் தெளிக்க வரும் குருக்களை காத்திடுவாய். மகிழ்ந்திடாய் மாநிலமே, உந்தன் மைந்தனின் மாட்சியிலே, என்று பேரருள் பாய்ந்தது குருத்துவத்தால், என்று புகழ்ந்திடாய் திருமறையே. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.